செய்தியை பார்க்கிறோம். அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அந்த செய்தியை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அமலாக்கத்துறை தொடர்பான ஒரு வழக்கில் தங்களை ஏதாவது கடினமாக சொல்லிவிட கட்டாயப்படுத்திவிட வேண்டாம் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, எந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறது? தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் நீதிமன்றத்தால் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, எப்படி பார்க்கலாம்? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது அமலாக்கத்துறைக்கு எதிராக தற்பொழுது கடுமையான கருத்துக்களை முன்வைத்துள்ளது. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அம்மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையனுடைய மனைவி பார்வதி மற்றும் அமைச்சர் சுரேஷுக்கு எதிரான அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வானது பல்வேறு கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. அரசியல் போட்டிக்காக அமலாக்கத்துறை ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வானது அமலாக்கத்துறையினுடைய தரப்பு வழக்கினரை நோக்கி அவர்களுக்கு கேள்வியாக எழுப்பினார்கள். மிகவும் அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவில் தான் பணியாற்றிய பொழுது பல்வேறு அனுபவங்கள் அமலாக்கத்துறை விவகாரத்தில் உள்ளது. தயவு செய்து ஏதேனும் கடுமையான கருத்துக்களை சொல்வதற்கு எங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு கருத்தை அமலாக்கத்துறையை நோக்கி அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறைக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை கூற வேண்டியது இருக்கும். நாடு முழுவதும் இது போன்ற ஒரு செயலை அமலாக்கத்துறை தொடர்ந்து செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசியல் போட்டியை மக்கள் மன்றத்தில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற விவகாரத்தில் இழுத்து வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசியலுக்காக அமலாக்கத்துறை ஏன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் இந்த மனுவை ஏற்பதற்கு, குறிப்பாக அமலாக்கத்துறையுடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த இரண்டு மனுக்களையுமே அவர்கள் தள்ளுபடி செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.